இந்த கிளாஸ்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்போ நம்ம வந்து டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் மூலமா கேரக்டரிஸ்டிக் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது தனித்துவமா இருக்கக்கூடிய டேட்டாஸ். இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் டேட்டால நம்ம ஒர்க் பண்ணும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கு காமனான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், ஹைப்பர் ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். இது எல்லாத்துலேயுமே ரொம்பவே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். இது ரெண்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ராசஸில் தனித்துவமான டேட்டாஸ்லாம் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ட் டேட்டாவோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை தான் நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸ்விஸ் மேத்தமெட்டிஷியன் ஜேக்கப் பெர்னோலி தான் இந்த நேமை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய சாம்பிளிங் பிஹேவியரை வந்து கண்காணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பெர்னோலி ப்ராசஸோட செயல்முறையை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஸோ பெர்னோலி ப்ராசஸ் படி ஒரு ப்ராசஸோட அவுட்புட்டில் ரெண்டு பாசிபிள் அவுட்புட் தான் கிடைக்கும். ஒன்று அந்த ப்ராசஸ் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது, இல்லைன்னா ஓகேவா இருக்குது. இதை வேறு மாதிரி சொல்லணும்னா அந்த ப்ராசஸ் வந்து ஒன்று பாஸ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா ஃபெயில் ஆகிருக்கலாம். ஒன்று அதை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டில் ஒன்று தான் அதில் கிடைக்கும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் ஐட்டமை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த டிஃபெக்ட்னா என்னன்னா அந்த ப்ராசஸ் இல்லைன்னா ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஒத்து போகாமல் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸில் அட்லீஸ்ட் ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அது வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம்னு சொல்லுவோம். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்குலாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் சைஸ் வந்து 30க்கு கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி எடுக்கக்கூடிய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 10%க்கும் கீழே இருக்கணும். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபெக்டை உருவாக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து காலப்போக்கில் வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறாமல் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி டிஃபெக்ட்ஸே இல்லாத பொருள்களோட பர்சன்டேஜை வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா பற்றி தெரிஞ்சுக்கலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என்சிஆர் இன்டூ பி பவர் ஆர் இன்டூ 1 - பி ஹோல் பவர் n - ஆர். இதில் பிங்கிறது பார்த்தீங்கன்னா சக்ஸஸோட ப்ராபபிலிட்டி, அதே மாதிரி ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ சக்ஸஸ் வந்து எதிர்பார்க்குறோங்கிறது, அதே மாதிரி n பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ். கண்டினியூஸாக நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெண்டோட ஃபார்முலா பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மீனை வந்து நம்ம மியூங்கிறதால மென்ஷன் பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மாங்கிறதால மென்ஷன் பண்ணுவோம். அப்போ மீன் மியூ ஈக்குவல் டு n இன்டு பி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பி இன்டூ 1 - பி. இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ காயினை வந்து நம்ம 8 டைம் சுண்டி விடும்போது அதில் 5 டைம் வந்து நமக்கு ஹெட்டு விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம காயினை சுண்டி விடும்போது 2 அவுட்கம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கலாம். ஒன்று ஹெட்டு விழுகலாம், இல்லைன்னா டைல்ஸ் விழுகலாம். இப்போ இதுல இருந்து சில டேட்டாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஹெட்டு விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது சக்ஸஸ் ரேட் வந்து 5 இருக்கு. அப்போ இது ப்ராபபிலிட்டினால நம்ம வந்து 0.5 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுற சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 5. அப்போ நம்பர் ஆஃப் சக்ஸஸ் அதாவது 6 வந்து நம்ம 5ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சாம்பிளிங் சைஸ் வந்து 8, டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் வந்து சுண்டி விடுறது. இப்போ இந்த டேட்டா எல்லாமே நம்ம பைனாமியல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். இந்த கிளாஸ்ல நம்ம பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சைமன் டேனிஸ் பாய்சன் அவரோட பேர் தான் இதுக்கு வந்து வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிட் டேட்டாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் லெவல் நாலேஜ் மூலமா சாம்பிளிங் பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அண்ட் ஜென்ரலாக இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் அண்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து விவரிச்சு சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கண்டினியூஸாக நம்ம வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ஒரு ப்ராசஸ்ல இருந்து அந்த ப்ராசஸோட டிஸ்கிரிட் டேட்டா அதாவது தனித்துவமான டேட்டாவை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் சென்டர் ஏஜென்ட் கிட்ட இருந்து எவ்வளோ கால்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, டிராஃபிக் சிக்னல் இருக்கிற இடத்துல எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு, இது எல்லாமே இது வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டேட்டாவில் இருக்கக்கூடிய பைனரி வேல்யூஸ் வந்து நமக்கு டீல் பண்ணும். அதுவே பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ அதாவது 0 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு முழு நம்பரை வந்து டீல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்குலாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனில் அதிக அளவிலான ட்ரையல்ஸ் இருக்கோ, எந்த ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப குறைந்த அளவில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ரேட் வந்து கம்மியான அளவில் ட்ரையலில் இருக்கோ அங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ரேராக நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேன் வந்து கிராஷ் ஆகிறது, கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு ரேர் கேஸில் தான் நம்ம வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் ரேட் வந்து லோவாக இருக்கக்கூடிய இடத்துல டிஃபெக்ட்ஸ் வந்து எவ்வளோ நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P
P of x equal to lambda power x into e power minus lambda whole divided by x factorial. இதில் லாம்டா பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட அந்த இடைவெளியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்யூரன்ஸ் அதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கு அதோட மீன் தான் நம்ம வந்து லாம்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்யூரன்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்குறோங்கிறத எக்ஸில் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். இ வந்து யூலர்ஸ் நம்பர்ஸை வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.71828. இது எக்ஸ் ஃபேக்டோரியல்ங்கிறது அந்த ஃபேக்டோரியல் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ தான் நம்ம வந்து லாம்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா. இப்போ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஒரு டிராஃபிக் ஜங்ஷனில் வாரத்துக்கு வந்து 5 ஆக்சிடென்ட் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் அக்யூரன்ஸ் லாம்டாவோட வேல்யூ 5ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை இப்போ நம்ம வந்து பாய்சன் ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ P of x ஈக்குவல் டு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. இதில் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து அக்யூரன்ஸ் தேவை அப்படிங்கிற ஒரு கவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீக்லி வந்து 0 ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 0 ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்ம கால்குலேட் பண்ணும்போது 0.006ங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் வீக்லி வந்து 1 ஆக்சிடென்ட் மட்டும் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது 0.03ங்கிறது கிடைக்குது. ஸோ ஒரு வாரத்தில் 2 ஆக்சிடென்ட்டுக்கு மேலே நடக்கும்போது அதோட ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது 1 மைனஸ் B of 0 ப்ளஸ் B of 1 ப்ளஸ் B of 2 நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 88.4% வரை கிடைக்குது. ஸோ இந்த டேட்டால இருந்து ஒரு வாரத்தில் 2 ஆக்சிடென்ட்டுக்கு மேலே நடக்கிறதுக்கு 88.4%க்கு மேலே நமக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கிளாஸில் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுனால இதை ஒரு காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் கூட சொல்லுவோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு n ஆஃப் மியூ கமா சிக்மா ஸ்கொயர்ட் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதில் மியூங்கிறது வந்து மீன் வேல்யூ, அதுவே சிக்மாங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே கிராஃபில் அதோட வேல்யூ பார்க்கும்போது ஒரு பெல் ஷேப்பில் இருக்குது, இல்லைன்னா ஒரு சிமெட்ரிக்கல் கர்வ் மாதிரி வந்திருக்கு. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை இப்போ ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து மீன் வேல்யூக்கு வந்து ரொம்பவே நெருக்கத்தில் இருக்குது. அதுவே லோவர் ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சுன்னா அது மீன் வேல்யூலேருந்து ரொம்பவே தொலைவில் இருக்குது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய டோட்டல் ஏரியா வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரியல் வேல்யூ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாடி வெயிட், ஹியூமன் ஹைட்டு, மேனுஃபேக்சரிங் டிவைஸோட அவுட்புட். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து வெளியே விலகி போகக்கூடிய வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்டான Z வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த Z வேரியபிளை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y மைனஸ் மியூ ஹோல் டிவைடட் பை சிக்மா. இதில் ஒய்ங்கிறது அப்சர்வ் பண்ண வேல்யூ, மியூ வந்து பாப்புலேஷனோட மீன் வேல்யூ, சிக்மா வந்து பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ. ஜெட் வேல்யூ பொறுத்தவரை எந்த ஒரு டைமென்ஷனுமே கிடையாது. ஸோ சென்டிமீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா வேல்யூஸுமே கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுது. இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஒரு கஸ்டமரோட ப்ராப்ளமை தீர்க்கிறதுக்கான டைம் எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் நமக்கு மீன் வேல்யூ மியூ ஈக்குவல் டு 250 ஹவர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 23 ஹவர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த டேட்டால இருந்து 300 ஹவர்ஸுக்கு மேலே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ 300. நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா தெரியும், Z ஈக்குவல் டு மியூ மைனஸ் சிக்மா டிவைடட் பை ஒய். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 2.17ங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த ஜெட்டோட வேல்யூ நம்ம ஸ்டாண்டர்ட் ஜெட் டேபிளில் பார்க்கும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.17க்கு 0.98499. ஸோ இது ப்ராபபிலிட்டினால நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 300 ஹவருக்குள்ள ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 98.5%. ஸோ 98.5% பார்த்தீங்கன்னா 300 ஹவர்ஸ்க்கு உள்ள வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு 300 ஹவர்ஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி. ஸோ நம்ம கிடைச்ச வேல்யூவை 1லேருந்து நமக்கு மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும் 1.5%. அதாவது 300 ஹவர்ஸ்க்கு அதிகமாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5% ப்ராபபிலிட்டி இருக்குது. இங்கே எதுக்கு நம்ம வந்து 1ஆல் மைனஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த கிராஃபில் அந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 1க்கு அதிகமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் நம்ம வந்து இங்கே 1 வச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம ஜெட் டேபிளோட யூசேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிராஃப் வந்து நம்ம ஜெட் டேபிளுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக எடுத்துக்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவோட ப்ராபபிலிட்டி வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கும்னு. பட் ஒருத்தவங்க ஜெட் டேபிளை யூஸ் பண்ணுறது மூலமாக ஜெட் ஸ்கோரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆக்சுவல் வேல்யூ வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த கிராஃபில் அந்த கர்வுக்கு கீழே 0லேருந்து +a டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவோட ப்ராபபிலிட்டி நம்ம ஆக்சுவல் டேட்டாவை வச்சு கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் மீன் வேல்யூ நமக்கு 25 கிடைக்குது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நமக்கு 5 கிடைக்குது. இதை தான் நம்ம வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இந்த சேம் வேல்யூவை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாவில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் மீன் வேல்யூ வந்து 0 கிடைக்குது.
அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நமக்கு வந்து 1ங்கிறது கிடைக்குது. கண்டினியூஸா நம்ம வந்து ஜெட் டேபிள பத்தி ஷார்ட்டா பார்த்துடலாம். இப்போ இந்த ஜெட் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜெட் வேல்யூவோட ப்ராபபிலிட்டி நமக்கு வந்து 0ல இருந்து ஒரு பாசிட்டிவ் நம்பருக்குள்ள கொடுக்குது. இப்போ வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஜி டேபிள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் மோஸ்டா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய டேபிள்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஜெட் ஸ்கோர். இந்த டேபிள் தான் மோஸ்டா எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம அந்த கிராப்ல பார்த்த +ங்கிற வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வேல்யூ. இது வந்து இந்த டேபிளோட பார்டரில் 2 டிஜிட் டெசிமலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 0ல இருந்து அந்த +a பர்சன்டேஜ் வேல்யூ வரை இருக்கக்கூடிய இந்த ஜெட் வேல்யூவோட ப்ராபபிலிட்டியோட மெயின் வேல்யூ வந்து டேபிளோட மெயினில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜெட் டேபிள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் P ஆஃப் ஜெட் <0 இருக்கும்போது கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜெட்டோட வேல்யூ 0வோட லெஸ்தானாக இருக்குது, அதாவது 0வோட கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதோட வேல்யூவை நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு ஜெட் டேபிள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி நமக்கு வந்து 2 கண்டிஷன் தெரியும். ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த கருவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா வந்து நமக்கு வந்து 1ங்கிற வேல்யூங்கிறது தெரியும். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா அந்த ஜெட்டோட வேல்யூ வந்து 0 இருக்கும்போது அந்த கரு வந்து உங்களுக்கு வந்து சிமெட்ரிக்காக இருக்குங்கிற ஒரு கண்டிஷன் தெரியும். ஸோ கரு வந்து நமக்கு சிமெட்ரியாக இருக்கிறதுனால ஜெட்டோட வேல்யூ 0 இருக்கிறதுக்கு 50% வந்து அபோவ் சான்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஜெட்டோட வேல்யூ 0 இருக்கிறதுக்கு 50% பிலோ சான்ஸும் இருக்குது. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெட்டோட வேல்யூ 1.12 விட அதிகமாக இருக்கும்போது பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கல. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் தெரியும், நமக்கு அந்த கருவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவோட டோட்டல் வேல்யூவே 1க்கு ஈக்குவலாக இருக்கும்னு. இப்போ ஏங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த ஏங்கிற ஈவெண்ட் வந்து நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம். இந்த ஈவெண்ட் வந்து நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி P ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி B ஆஃப் நாட் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ஈவெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதாவது P ஆஃப் நாட் ஏ ஈக்குவல் டு 1 - P ஆஃப் ஏ, அதாவது ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. நமக்கு தெரியும் ஜெட்டோட வேல்யூ 1 இல்லைன்னா 0 இருக்கும்போது அந்த க்ரவ் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். அப்போ சிமெட்ரிக்காக இருக்கும்போது நம்ம வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம், 0.5ங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்துலேயும் இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதாவது ஈவெண்ட் ஏ வந்து நடக்காமல் இருக்கும்போது ஜெட்டோட வேல்யூ வந்து greater than 1.12 இருக்கும். அதுவே ஈவெண்ட் நடக்கும்போது ஜெட்டோட வேல்யூ <1.12 இருக்கும். இப்போ இந்த வேல்யூ எல்லாமே நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ வந்து ஜெட்டோட வேல்யூ வந்து 0ல இருந்து 1.12க்கு இடையில இருக்கும்போது ப்ராபபிலிட்டி என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ ஜெட்டோட வேல்யூ 0ல இருந்து 1.12க்கு இடையில இருக்கிறதுனால நம்ம டேபிளை யூஸ் பண்ணி டைரெக்டாகவே வந்து இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி 0.8636ங்கிறது கிடைக்கும். இந்த கிளாஸில் நம்ம சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம வந்து சைஸ் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம், இல்லைனா சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிக்கலாம். சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா K-1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கூட இருக்கும். இந்த சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேயை வந்து எந்த விதத்துலையும் சார்ந்து இல்லாமல் இருக்கக்கூடிய நார்மல் ரேண்டம் வேரியபிளோட கூட்டுத்தொகை. இந்த சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுமான முறையில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கூட சொல்லலாம். ஸோ இந்த சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங்கில் இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் இருந்தால் போதும். அண்ட் சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து K-1ங்கிறது தெரியும். இதில் கேங்கிறது பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ W, X, Y அண்ட் Z இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய 4 ரேண்டம் வேரியபிள்னு வச்சுக்கலாம். ஸோ ரேண்டம் வேரியபிள் எஃபோட சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா W² + X² + Y² + Z². ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோட டிஸ்ட்ரிபியூஷன் TF வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸோட குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ DF = 4. கண்டினியூஸாக சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் பற்றி பார்க்கலாம். சைஸ் ஸ்கொயரை வந்து நம்ம X² சொல்லுவோமா, இப்போ X² கால்குலேட்டட் ஈக்குவல் டு சம்மேஷன் ஈக்குவல் டு F0 - FE தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை FE. இதில் F0ங்கிறது வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி FEங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இந்த கிளாஸில் நம்ம T டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். T டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மெத்தட் வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பொருத்தமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் சாம்பிள் சைஸ் வந்து 30க்கு குறைவாக இருக்கோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்பெல்லாம் பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கோ அப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் பாப்புலேஷன் வந்து அப்ராக்சிமேட்லி நார்மலாக இருக்கோ அப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். T டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி இல்லாமல் இந்த இமேஜில் கொடுத்துருக்கிற மாதிரி மீன் வேல்யூ வந்து லோவாகவும் டைல் வேல்யூ வந்து ஹையாகவும் இருக்கும். இந்த T டிஸ்ட்ரிபியூஷனையும் நம்ம வந்து ஹைப்போதிசிஸ் டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். T டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரியே சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும்.
பட் அந்த ஹைட்ல மட்டும் கொஞ்சம் ஃபிளாட்டா வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சாம்பிள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நோக்கி அது மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கு. எல்லா மாதிரியான சாம்பிள் சைஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடமா இருந்தாலும் சரி, அதை பொறுத்து கொஞ்சம் டிஃபரெண்டான டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்த கிளாஸ்ல நம்ம எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இதை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கு இடையில உள்ள ரேஷியோ தான் நம்ம வந்து எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். So F distribution equal to numerator degree of freedom from the first size square divided by denominator degree of freedom from the second size square. இந்த F distribution test எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2 ப்ராசஸ்க்கு இடையில உள்ள வேரியேஷன் எந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். இந்த மாதிரி வேரியேஷனோட டிஃபரெண்ட் நமக்கு தெரியறதுனால ப்ராஜெக்டோட டீம் ப்ராசஸ்ல ஏற்படக்கூடிய வேரியேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எஃப் டெஸ்டோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா, எஃப் கால்குலேட்டட் ஈக்குவல் டு S1 ஸ்கொயர் டிவைடட் பை S2 ஸ்கொயர். இதுல S1 அண்ட் S2 பாத்தீங்கன்னா 2 சாம்பிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நம்ம கால்குலேட் பண்ணி முடிக்கும் போது எஃபோட வேல்யூ நமக்கு 1ன்னு கிடைச்சிச்சுன்னா அந்த ப்ராசஸோட வேரியன்ஸ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லைன்னு மீனிங். அதே மாதிரி S1ஓட வேல்யூ S2ஓட வேல்யூவோட பெருசா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நியூமரேட்டரோட வேல்யூ டினாமினேட்டரை விட பெருசா இருக்குன்னு மீனிங். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணும்போது df1 ஈக்குவல் டு n1-1, அதே மாதிரி df2 ஈக்குவல் டு n2-1. ஸோ எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல இருந்து கிரிட்டிக்கல் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ ஆல்பாவை வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம 2 சாம்பிள் ப்ராசஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும், அதாவது df1 அண்ட் df2.